இன்றைக்கி லன்ச் வந்து பாவக்காய் குழம்பு. பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே முறுமுறுன்னு வந்துடும். அப்படி நல்லா விடாமல் கை விடாமல் நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் இங்கே வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு புளி ஊற வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை வந்து பச்சையாக அரைச்சி அதை அப்படியே இந்த குழம்போட சேர்த்துக்கணும். அப்படியே தக்காளி ஜூஸாகவும் போட்டு அதே அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சம் குழம்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டு எனக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு கரண்டி கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கரண்டி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். பத்தலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றினேன். பாவக்காய் குழம்புக்கு புளி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அந்த கசப்பு தெரியாது. அதனால் இது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி அதேமாரி நல்லெண்ணெயும் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். கல்லுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு கை கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக வச்சுருங்க. அது வந்து அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்ருக்கார், இப்படி வச்சு இப்படி வீடியோ எடுக்கணும், இப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாம், அதனால் நானும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியாங்க, ஓகே அப்படின்ட்டு குழம்பு நல்லா ஃபுல்லாக வச்சிடணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிச்சா தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போய் நல்லாயிருக்கும். அந்த சைடு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் குக்கரில். 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் குழம்புல கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிச்சதை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை காய போட்டுட்டு மழை பெய்யறனால வீட்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் காய போட்டுருவோம். அதனால் மேக்ஸிமம் வீட்டிலையே காய போட்டுறது. வெளியில் அது மழை பெய்யறப்போ எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் உள்ளேயே காய போட்டுனா வேணுன்றப்ப இது பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் அவருக்கு தோசை தான் கேட்டாங்க, அதனால் ஒரு தோசை ஊற்றிட்டு இருந்தோம். கல்லில் தாங்க தோசை நல்லா வருது. அந்த நான்ஸ்டிக்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதில். இது வந்து இந்த கல்லில் வந்து நல்லாவே அது சூடானதும் தோசை நல்லா ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருது. கடலெண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட விட்டுறணுங்க. விட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். அப்புறம் அவருக்கு ஏற்கனவே ஒரு தோசை சாப்பிட்டாரு, இன்னொரு தோசை கொடுக்கலான்ட்டு போயிட்டு அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு மதியம் லன்ச்சு வந்து ரெடி பண்ணி வச்சு அது வந்து டிஃபன் எல்லாம் லன்ச்சு ரெடி பண்ணி வச்சு அவர் தோசை சாப்பிட்டு முடித்ததும் சூடாக டீ கேட்பாங்க. அதனால் டீ கொஞ்சம் அப்படியே ஆற்றிட்டு 3 ரோசஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. டீ போட்டுட்டு இருந்தோங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும். பாப்பாவுக்கு ஆற வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அவள் எந்திரிச்சதும் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தோசை சாப்பிட்டு